வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேசிய உணவு பதப்படுத்தும் இயக்க திட்டத்தின் கீழ் இறைச்சிக்கடை நவீனப்படுத்துதல் மூலம் வெற்றி கண்ட விவசாயி PM செல்வராஜ். இவர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவராவார். கடந்த 30 ஆண்டுகளாக இறைச்சிக்கடை நடத்தி வரும் இவர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் உணவு பதப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் தனது கடையினை நவீன முறையில் மாற்றி அதற்காக அரசின் மானியம் பெற்று அதன் மூலம் சுகாதாரமான முறையில் கோழி இறைச்சியினை விற்பனை செய்வதன் மூலம் நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, முப்பது ஆண்டு காலமாக நான் ஓலைக்குறிச்சியில் கடை வைத்து கொண்டிருந்தேன். உணவு பதப்படுத்தும் திட்டத்தின் கீழ் நான் கடையை விரிவுபடுத்த எண்ணி அவர்கள் சொன்னபடி தார்ஸ் கட்டடமாக கட்டி பேங்கில் லோன் போட்டு தார்ஸ் கட்டடம் கட்டினேன். அதில் மானியம் நான் 7 லட்சம் 6 லட்ச ரூபா செலவு பண்ணேன். மானியம் 3 லட்ச ரூபாய்க்கு பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அவர் சொன்ன மாதிரி டைல்ஸு, ஸ்டீல், அதுபோக பிடிக்கிற மிஷின், தராசு, எலக்ட்ரானிக்கல் தராசு இதெல்லாம் வைத்திருக்கிறேன். முதலெல்லாம் முட்டியில் இதாக வெட்டிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் ஸ்டீல் கத்தியில் தான் வெட்டி கொண்டு இருக்கிறேன். நுகர்வோர்களுக்கு தேவையான ஸ்டீல் சேர் எல்லாம் வாங்கி போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு வியாபாரங்கள் கொஞ்சம் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது. சுகாதார முறையிலும் ஈக்குவஸ் அண்டாத முறையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கோழி ரத்தங்கள் அறுக்குமிடம் தனியாகவும் வைத்திருக்கிறேன். நாட்டுக்கோழி, கறிக்கோழி எல்லாம் ஒரிஜினலாக போட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வியாபாரத்தை அதிகப்படுத்தி நுகர்வோர்கள் வந்தால் டிவி வெயிட் பண்ணி வாங்குவதற்கு டிவிகளெல்லாம் வைத்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி என்னென்ன வேணுமோ வசதி நுகர்வோர்களுக்கு அதையெல்லாம் கடையில் செய்து கொண்டு வைத்திருக்கிறது. அதே மாதிரி டீல்ஸு வாஷ் பேஷன், போர் போட்டு போர் தண்ணி சுத்தமாக சுகாதார முறைப்படியும் வெந்நீரில் செய்து வைக்கிறதுக்கு மிஷின் வைத்து ஈயும் கொசுவும் உள்ளே வராதபடியும் வருபவர்கள் இது என்ன கடையாக வேறு எதானான்னு பார்த்துட்டு அவங்க நுகர்வோர்கள் அலுவலகமாக இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் எங்களுக்கு அவங்க நுகர்வோர்கள் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 10-5 எச்சு விலையை பற்றி பார்க்குறதில்ல. திருப்தியாக இருக்குது, எங்களுக்கு கடையும் திருப்தியாக இருக்குது, கறியும் சுத்தமாக சுகாதார முறைப்படியும் கொடுக்குறாங்க. அதனால் நல்லா இருக்குது, வாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நுகர்வோர் சொல்கிறாங்க. அதனால் இந்த கடையில் வியாபாரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நுகர்வோர்களுக்கும் ரொம்ப பிரியமாக எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்திட்டத்தின் கீழ் எனக்கு நல்ல பயனடைகிற மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அக்ரி அவர்கள். மேலும் விவரம் பெற விவசாயி PM செல்வராஜ் அவர்களை 09784949436 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
கீரை வகைகளில் ஒன்றான புளிச்சக்கீரை உணவாக எல்லா மாநிலங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. வெளிநாடுகளில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. மருந்தாக பயன்படுத்தப்படும் இந்த கீரை சுமார் 1.5 அடி முதல் மிக உயரமாகவும் எல்லா மண் ரகங்களில் அளவான நீரை கொண்டு வளரக்கூடியது. இதன் தண்டில் மேல் உள்ள நார் பகுதி கைப்பை, அழகு பொருட்கள், கட்டில் கயிறு ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. புளிச்சக்கீரையில் ரோசாரா, கேனப் என 2 வகைகள் உள்ளன. காவிரி டெல்டா பகுதிகளில் விளைவிக்கக்கூடியது. இங்குள்ள மண் வளத்தில் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து விளக்குகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சாந்தா அவர்கள். நம் நாட்டில் பொதுவாக நார்ப்பயிர்களான சணல், சணப்பை, புளிச்சக்கீரை, ரமி, ஃப்ளாக்ஸ் ஆகியவை பயிரிடப்படுகின்றன. புளிச்சக்கீரை ஆந்திரா, தமிழ்நாட்டில் சில பாகங்களிலும் மகாராஷ்டிராவிலும் பயிரிடப்படுகிறது. இப்போது நம் புளிச்சக்கீரை பயிரை பற்றி பார்ப்போம். காவிரி டெல்டா பகுதியில் தமிழ்நாட்டில் புளிச்சக்கீரை வகையில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று கெனப் வகை, இரண்டாவது ரொசல் வகை. கெனப் வகை தண்டுகள் பச்சையாகவும் உறுதியாகவும் இருக்கும். ரொசல் வகை தண்டு வளைந்து கொடுக்கும் தன்மையுள்ளது. பொதுவாக புளிச்சக்கீரை 50 சென்டிமீட்டர் மழையளவு உள்ள இடங்களில் வளரும். தண்ணீர் தேங்கும் நிலங்களில் வளராது. இப்போது ரொசல் வகையை பற்றி பார்ப்போம். ரொசல் வகை 4 நிறங்களில் காணப்படும். பச்சையாகவும் சிவப்பாகவும் பச்சையும் சிவப்பும் கலந்தும் மேலும் கணுக்களில் சிவப்பாகவும் காணப்படும். பொதுவாக ரொசல் வகை 120 145 நாட்கள் வயதுடையது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரொசல் வகை பயிராகும். நல்ல உயரமாக வளரக்கூடியது. அதாவது 12 14 அடி வரை உயரம் வளரக்கூடியது. இந்த அதாவது 50% பூக்கள் வந்தவுடனே இதை அறுவடை செய்யலாம். இதனுடைய காய்கள் நல்ல சிவப்பு நிறமாக இருக்கும். நல்ல உச்சி வரையில் காய்கள் செடிகளில் அமைந்திருக்கும். காய்கள் கூம்பு வடிவத்தில் இருக்கும். அறுவடை செய்தவுடன் வயலில் குவித்து விட வேண்டும். கட்டுகளாக கட்டி குவித்து விட வேண்டும். பிறகு கட்டுகளை எடுத்து தொட்டியில் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். ஊற வைக்கும் போது கனமான பொருட்களை மேல் பரப்பில் வைக்க வேண்டும். இல்லையென்றால் கட்டுகள் மிதந்துவிடும். அவ்வாறு 15 நாள் ஊறிய பிறகு நாற்றை உரிக்கலாம். உரித்த நார்கள் நல்ல பளபளப்பாக இருக்க வேண்டும். உரித்த நார்களை நன்றாக அலசிவிட வேண்டும். காவிரி டெல்டா பகுதியில் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் ரொசல் வகை 12 35 குவிண்டால் வரை நார் விளைச்சல் கொடுக்கிறது. ரொசல் வகை நாராக பயன்படுகிறது. மேலும் இலைகள் கீரையாக பயன்படுகிறது. காய்கள் கோங்குரா ஊறுகாய் செய்வதற்கு பயன்படுகிறது. அதாவது நாருக்காக உரிக்கும் போது காய்கள் தேவையில்லை. விதைக்காக மட்டுமே காய்கள் வேண்டும். கெனப் வகை எடுத்துக்கொண்டோமானால் கெனப் காகிதக்கூழ் ஆலைகளுக்கு நாராக பயன்படுகிறது. காகிதக்கூழ் தொழிற்சாலைகளுக்கு இந்த கெனப் கட்டுகளை எடுத்து துண்டுகளாக வெட்டி அனுப்பலாம். 100 to 120 நாட்களே வயது உடையது. நல்ல தண்டுகள் உறுதியாகவும் பச்சையாகவும் இருக்கும். நார் உரித்தல் செயல்முறை ரொசல் வகைக்கு சொன்னது மாதிரி இதையும் தொட்டிகளில் போட்டு நார் உரிக்கலாம். இந்த நார்பயிர்களை குறுவையில் நாம் பயிரிடலாம். இப்போது என்னுடைய வலது கையில் இருப்பது கெனப் வகை நார். கெனப் வகை நார் பொதுவாக காகிதக்கூழ் செய்வதற்கு உகந்தது. சணல்
கயிறு ஆகியவற்றை செய்யலாம். இடது கையில் உள்ளது ரொசல் வகை நாறு. பொதுவாக இரண்டும் ஒரே நிறத்தில் ஒரே வகையாக தென்படுகிறது. ரொசல் வகை நாறு சணல் கயிறு செய்வதற்கும் பாய்கள் செய்வதற்கும் மேலும் பருத்தி இந்த நார்களுடன் கலந்து பாய்கள் செய்வதற்கும் சாக்கு பைகள் செய்வதற்கும் பயன்படுகின்றன. நம் நாட்டில் கல்கத்தாவில் சணல் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கின்றன. அங்கு இந்த புளிச்சைக்கீரை மற்றும் சணல், சணப்பை, பிளாக்ஸ் ஆகிய நார்களை பயன்படுத்தியும் கலந்தும் நிறைய பொருட்கள் அதாவது பாய்கள், மற்ற கைவினைப் பொருட்கள், பைகள், மகளிர் தூக்கி கொண்டு போகக்கூடிய பைகள் மற்றும் ஈவன் சட்டைகள் கூட செய்கிறார்கள். மற்ற மண் அரிப்பை தடுக்கக்கூடிய சாக்கு பைகள் மாதிரி செய்து வெளிநாடுகளுக்கும் அமெரிக்கா ஜெர்மனி போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள். இவ்வளவு பயன்பாடு மிக்க இந்த புளிச்சைக்கீரை நாற்பயிரை பயிரிட்டு நாம் பயன்பெற வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் எஸ் சாந்தா அவர்களை 0435247209 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.